இது சண்டே அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில எழுந்திரிச்சு எப்போதும் போல சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா நீராட தண்ணி குடித்தேன். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இன்றைக்கி 2 வளைகாப்பு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதனால் அதுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து இதை வந்து அப்படியே மோர் ஊற்றி வெங்காயம் போட்டு அடித்து குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் வெயிலில் இன்றைக்கி அலையிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இன்றைக்கி வேறு அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓவராக இருக்கும் வெயில், அப்படி கொஞ்சம் பாடி கூலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ணியிருந்தேன். ஃபைனலாக இன்றைக்கி நான் போயிட்டேன். இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருந்த ஜொல்லு தான் நான் வந்து அக்ஷய தீதிக்காக எடுத்திருந்தேன். அன்றைக்கி எடுத்திருந்தது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூ சந்தைக்கு பூ வாங்க போயிட்டேன். பூ ரொம்ப இன்றைக்கி கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரேட்லாம் சந்தையில். உள்ளே போனதுமே அவ்வளோ பூ இருந்துச்சு. எப்போதுமே எனக்கு பூ சந்தை போய் ஏன் பூ வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? அங்கே போனால் அவ்வளோ பூ பார்க்கலாம். அந்த பூவெல்லாம் கலர் கலராக பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதுக்காகவே நாங்கள் போவேன். அப்புறம் ஈவினிங் பக்கம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு சிவகங்கை பூங்காவுக்கு போயிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம், அதாவது நியூவாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறோம். இந்த பூங்கா வந்து நான் கல்யாணம் பண்ணப்போ க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ தான் பாப்பாவுக்கு 4 வயசு ஆகுது. இப்போ தான் ஓப்பனே பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.